நீங்கள் என்றைக்காவது தூங்கி எழுந்தப்போ எந்த காரணமும் இல்லாமல் ஐயோ ஏன்டா விடிஞ்சதுன்னு வெறுப்பாக இருந்திருக்கா? தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குளிச்சிடுங்க. குளிக்காமல் படுக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம கலாச்சாரத்தில் வடக்கு திசையில் மட்டும் தலை வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? நீங்கள் என்றைக்காவது தூங்கி எழுந்தப்போ எந்த காரணமும் இல்லாமல் ஐயோ ஏன்டா விடிஞ்சதுன்னு வெறுப்பாக இருந்திருக்கா? அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 அல்லது 3 தடவை தோணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறது நல்லது. It's very, very important. Because ஏன்னா உங்களை அறியாமலேயே நீங்கள் தூங்கும்போது உங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களையோ அல்லது நெகட்டிவான விஷயங்களையோ விதைக்க முடியும். இனிப்பான அல்லது கசப்பான தன்மையை ரொம்ப ஈஸியாக எஃபெக்டிவாக உங்களுக்குள்ளே போட முடியும். ஸோ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இனிப்பான தன்மையை நமக்குள்ளே போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான டின்னர் சாப்பிட்றதா இருந்தாலும் தூங்குறதுக்கு 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். அப்போ தான் படுக்கிறதுக்கு முன்னாடியே ஜீரணம் ஆகும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு படுங்க. அதுவே உங்களை அதிகாலையில் எழுப்பி விட்டுரும். தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குளிச்சிடுங்க. குளிக்காமல் படுக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குளிர்காலத்தில் பச்சை தண்ணியில் குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் வெதுவெதுப்பான தண்ணியில் குளிங்க. ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்க வேண்டாம். வெதுவெதுப்பான தண்ணியில் குளித்ததும் உடனே அலர்ட் ஆகிடுவீங்க. ஐயையோ அப்படின்னா தூக்கம் போயிடுமே. இந்த கவலை வேண்டாம். ஒரு 20 நிமிஷத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் தூக்கம் வந்துடும். ஆனால் இப்போ உங்கள் தூக்கம் அற்புதமாக இருக்கும். ஏன்னா அந்த குளியல் உங்களை தூய்மையாக்கிடுது. குளிக்கும்போது ஏதோ உங்கள் உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. have you noticed? என்றைக்காவது நீங்கள் கோபமாக பதட்டமாக இருக்கிறப்போ குளித்த உடனே ஏதோ உங்கள் பாரத்தையே அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கா? கவனிச்சிருக்கீங்களா? So it's not just about washing the skin. A whole lot of things happen when water flows over your body. குளிக்கிறதுங்கிறது ஒரு வகையில் பூத சுத்தி தான். எப்படின்னா உடம்புங்கிறது 70% தண்ணி தான். உடம்பு மேலே தண்ணியை ஓட விடும்போது ஒரு விதமான சுத்திகரிப்பு நடக்கும். அது தோலையும் தாண்டி ஆழமாக நடக்குது. அடுத்ததாக நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க. அந்த விளக்குக்கு நல்லெண்ணெய் அல்லது ஆர்கானிக் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். சமைக்கிறதுக்கு என்ன ஆயில் இங்கே யூஸ் பண்ணுறீங்க? லின்சீட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் எது வேணால் இதுக்கு யூஸ் பண்ணலாம். What do you have? ஆலிவ் ஆயில் சத்குரு. ஆலிவ் ஆயில் கூட ஓகே தான். ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஆயிலை விளக்கில் ஊற்றி திரி போட்டு பற்ற வச்சு உங்கள் படுக்கை அறையில் தூங்கும்போது வச்சுக்கோங்க. எதிர்மறையான தன்மைகளை இது முழுமையாக அகற்றிடும். நம்ம கலாச்சாரத்தில் வடக்கு திசையில் மட்டும் தலை வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஒருவேளை நீங்கள் வடக்கு திசையில் தலை வச்சு தூங்குறீங்கன்னா During the night when you இரவு முழுக்க உடம்பு கிடைமட்டமாக இருக்கிறதாலையும் காந்த புலத்தாலையும் இரத்த ஓட்டம் மூளை நோக்கி அதிகமாக ஈர்க்கப்படும். இப்படி அதிக இரத்த ஓட்டம் மூளைக்கு போனாலே உங்களால் சாந்தமாக தூங்க முடியாது. இது கூட சேர்ந்து ஏற்கனவே மூளை சம்பந்தமான நோயோ ஜெனட்டிக்கலான பாதிப்போ அல்லது ரொம்ப வயசாக இருந்தாலோ தூக்கத்திலேயே இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. மூளையில் இரத்த கசிவு ஏற்படுறதால. ஏன்னா தேவைக்கு அதிகமான ரத்தம் மூளைக்கு ஈர்க்கப்படுறதால, அதுவும் மூளையோட மெல்லிசான இரத்த குழாய்கள் இந்த அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை தாக்கு பிடிக்கிறது சிரமமாயிடுது. நீங்கள் வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கும்போது இப்படி ஆகாது. பூமியோட வட துருவத்தில் இருக்கிறவங்க மட்டும் வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது. தென் துருவத்தில், அதாவது ஆஸ்திரேலியா மாதிரியான நாட்டுக்கு போனீங்கன்னா தென் திசையில் தலை வச்சு படுக்க வேண்டாம். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா வடக்கு திசையில் தலை வச்சு படுக்க வேண்டாம். மற்ற எந்த திசைனாலும் பரவாயில்ல. பெட்டில் உட்காந்து படுக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 12 நிமிஷத்துக்கு இதை பண்ணுங்கள். அதாவது உள்மூச்சு இழுக்கும்போது நான் உடல் அல்லங்கிற எண்ணத்தையும், வெளிமூச்சு விடும்போது நான் மனமும் அல்லங்கிற எண்ணத்தையும் உருவாக்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல, நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல. அப்படியே படுத்துக்கோங்க. தூக்கம் வர்ற அந்த கடைசி தருணம் வரைக்கும் இதை கன்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே தூங்கிடுங்க.